தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியிருந்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவுக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்திகளை சந்தித்த செல்வ பெருந்தகை, அதிமுக பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இந்த விவகாரத்தில் அதிமுக சாஃப்டாக இருப்பது ஏன்? இந்த விஷயத்தை ஏன் கண்டிக்கவில்லை? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது தந்தை பெரியார் தங்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவர். அண்ணா திமுக என்று கட்சியின் பெயரை வைத்திருக்கிறார்கள். அண்ணாவுடைய குருவே பெரியார் தான். இந்த விஷயத்தை அதிமுகவும் பாஜகவும் புறக்கணித்திருப்பது இரண்டு கட்சிகளின் எதிர்கால சட்டமன்ற தேர்தல் திட்டமா என்பது குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கூறியுள்ளார். நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். இதுவரை ஊழல் செய்யவில்லை. அண்ணன் துரைமுருகன் 1962 முரசொலி பத்திரிகையை ஒருமுறை பார்க்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பெரியார் விவகாரத்தில் சீமான் கருத்து சரியானது. நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். இதுவரை ஊழல் செய்யவில்லை. அண்ணன் துரைமுருகன் 1962 முரசொலி பத்திரிகையை ஒருமுறை பார்க்க வேண்டும். துரைமுருகன் ரிட்டையர்மெண்ட் வயதுக்கு வந்துவிட்டார். அஜித் எந்த காட்ஃபாதர் இல்லாமல் சினிமாவில் முன்னுக்கு வந்தவர். உதயநிதி போல ஸ்டாலின் சந்தானம் உதவியில் அவர் வரவில்லை. அஜித்தின் வெற்றிக்கு திராவிட மாடல் அரசு காரணம் என்றால் இங்கு மைக் உள்ளது, அதனால் காரி துப்ப முடியாது. வெளியே சென்ற பிறகு காரி துப்புவேன். அரசியலுக்கு தகுதியே இல்லாத நபர் உதயநிதி என கூறினார். பினராயி விஜயன் கட்சி ஆதரவுடன் சுயேட்சை எம்எல்ஏவாக தேர்வான PV அன்வர் சமீபத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில் நீலாம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சபாநாயகர் AN ஷாம் சீரை சட்டமன்ற வளாகத்துள்ள அவரது அறையில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என தெரிவித்த PV அன்வர் காங்கிரஸ் தலைமையிலான UDF-க்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளார். பினராயி விஜயனுக்கு எதிராக போராடுவேன் என தெரிவித்துள்ள PV அன்வர், காங்கிரஸ் தலைவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தினரை சேர்ந்த வேட்பாளரான நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். காங்கிரஸ் தலைமை மலப்புரம் TCC தலைவர் VS ஜாயை நிறுத்த வேண்டும். அவர் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எனவும் தெரிவித்துள்ளார். ஓசூரில் நடந்த வள்ளலார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் கவர்னர் RN ரவி பேசும்போது, தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன. 60 ஆண்டுகளாக இரவும் பகலும் சமூக நீதி பேசும் தமிழகத்தில் தொடர்ந்து தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள். சமூக நீதி பேசும் தமிழகத்தில் தினமும் தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளும் தொடர்கின்றன. இன்றளவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. சமூக நீதியை பாதுகாக்க வள்ளலாரை பின்பற்ற வேண்டும். வள்ளலார் சனாதன தர்மத்தை மீட்டுள்ளார். ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கில மொழி மேம்படுத்தப்பட்டது. சமஸ்கிருதத்தை அழிக்க பார்த்தனர், ஆனால் வள்ளலார் மீட்டார் என்று கவர்னர் ரவி பேசினார். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதிக காளைகளை அடக்குபவர்களுக்கு அரசு வேலை என்ற உறுதிமொழியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். அவனியாபுரத்திலும் காளைகளை அடக்கும் வீரருக்கு காருக்கு பதில் டிராக்டரை பரிசாக வழங்க வேண்டும். காளைகளை அடக்கும் வீரர்கள் அனைவருமே வேளாண் குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு கார்களினால் பயனில்லை, மாறாக டிராக்டர்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஈட்டித்தரும் என்பதால் தான் இப்படி ஒரு யோசனையை தெரிவித்திருந்தேன். அந்த யோசனையை ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டது அவர்களின் சமூக அக்கறையை காட்டுகிறது. பரிசாக வழங்கப்படும் டிராக்டருடன் பல வகையான கலப்பை கருவிகளையும் வழங்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அரசு சார்பிலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சார்பிலும் வழங்கப்படும் பரிசுகளும் வாழ்வாதாரம் வழங்குபவையாக இருக்க வேண்டும். போட்டிகளில் அதிக காளைகளை அடக்குபவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கடந்த ஆண்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த வாக்குறுதியையும் உடனடியாக செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். சென்னையில் நிருபர்கள் சந்திப்பில் ஈடுபட்ட தமிழிசை சவுந்தரராஜன், கவர்னரும் முதலமைச்சரும் தங்களது கருத்து வேறுபாட்டை விட்டு அமர்ந்து ஒற்றுமையாக தோழமையுடன் பேசி துணை வேந்தர்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என நான் நினைத்துக் கொள்கிறேன். சீமானின் ஈவேரா பற்றிய கருத்துக்கள் எல்லாம் பாஜகவின் கருத்துக்கள். காலம் காலமாக பாஜக சொல்லி வந்த கருத்துதான். ஆகையால் எங்களது கருத்தியலை சீமான் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சிதான். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பாஜக புறக்கணித்தது தொடர்பான கேள்விக்கு தமிழிசை அளித்த பதிலில், பாஜகவின் போட்டியை ஏற்றுக்கொள்ளும் தகுதி திமுகவுக்கு இல்லை. போர்க்களத்தில் திமுக நேர்மையான போர் வீரன் அல்ல, முதுகில் குத்துபவர்கள் என்று அவர் கூறினார். சென்னையில் உள்ள ஜெயலலிதா சொத்துக்களை அவரது அண்ணன் மகளான தீபாவிடம் ஒப்படைக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. அந்த ஆவணத்தை வைத்து பெங்களூரு உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கர்நாடகா சிறப்பு கோர்ட்டில் அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது பல்வேறு கட்ட விசாரணை நடைபெற்ற நிலையில் தீர்ப்பளிக்கப்பட்டது. ஜெயலலிதாவின் சொத்துக்களை தீபாவிடம் ஒப்படைக்க முடியாது என ஹைகோர்ட் நீதிபதி அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளார். மேலும் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ய சிறப்பு கோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக உத்தரவிட்டுள்ளதை குறிப்பிட்ட நீதிபதி தீபாவின் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். ஏதேனும் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.